ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் நான் வீடியோ எடுத்துட்டேன். பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. சம் இஷ்யூஸ்னால என்னால் யூடியூப்பில் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐம் வெரி வெரி சாரி ஃபார் ஆல் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பியோட பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான நம்ம எக்ஸாம்ஸ் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பியோட பேராமெடிக்கல் கேட்டகரிஸோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கூகுளில் க்ரோமில் போயிட்டு ஆர்ஆர்பி அகமதாபாத் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள், செகண்ட் ரோவில் சென் 03/2025 பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே இங்கிலீஷ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க? ஸோ 10th March to 12th March அந்த 3 days வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். தென் அந்த டேட் வந்து உங்களுக்கு எக்ஸாம், உங்களோட எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறத 4 டேஸ்க்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஆதார் வந்து பயோமெட்ரிக் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணியிருக்கணும். ஆதார் பயோமெட்ரிக் அக்சஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட் நீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆதார் பயோமெட்ரிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ சீக்கிரமாக ஆதார் பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் தான் வந்து எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் சொல்லுவாங்க. ஆர்ஆர்பிங்கிறது அஃபிஷியல் வெப்சைட் இல்லையா? ஸோ அந்த ஆர்ஆர்பியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது. சென்னை, அகமதாபாத், போபால், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் டேட்டு, ப்ளஸ் நீங்கள் எந்த இதுக்கு போகணும், லைக் எந்த எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிறக்கூடிய ட்ராவலிங் வந்து அவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் இவ்வளோ வீடியோ. எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் படிங்க. இப்போ வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ண எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிங்க, படிக்கவே செய்யுங்க. அப்ளை பண்ணவங்க எல்லோரும் படிச்சுட்டே இருங்க. இன்னும் சாலிடாக பார்த்தா 1.5 months தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ கான்சிஸ்டண்ட்டாக படிங்க, கான்ஃபிடென்ஸாக படிங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். தென் இந்த 1.5 monthsல எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் சிலபஸில் கவர் பண்ண முடியாது. பட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ், ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும், ஸோ அப்போ எந்த டாபிக்ஸ் நம்ம அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.